ஏசினுக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் அங்கே வந்து ஹோமில் இருக்கான். அவனோட நேம் வந்து ஷென். ஸோ அங்கே அவன் மேலே சாஞ்சிட்டு அப்படியே டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சைடில் பார்த்தா அவங்க அங்கிளோட அங்கே பொண்ணு லின்னும் அங்கே ஹான்மே சேர்ந்து அவங்க ஃப்ரெண்டோடு சேர்ந்து பேசி வந்துட்டுருக்காங்க. என்னப்பா உன்னோட சிஸ்டர் எல்லாம் உள்ளே இருக்காங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னதும் இவள் வந்து அவுட் சைடர் தான், நாங்கள் எப்பயுமே இவளை ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. அங்கே அவளுக்கு வந்துட்டு கண்டிப்பாக என்ன நடக்க போகுது பாரு இப்போ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் டக்குன்னு அங்கே எந்திரிச்சு பார்த்துட்டு நான் எப்படி இங்கே உள்ளே வந்தேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவள் ஒரு நாவல் ரீட் பண்ணியிருக்கா, அதில் வந்து அந்த ஃபீமேல் லீட் வந்து இறந்து போயிட்டாங்க போல். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்து விழா. ஸோ கண்ணாடி எடுத்து பார்த்ததுமே அவளுக்கு ரியலைஸ் ஆகிடுது. அப்படின்னா இந்த ஃபீமேல் இவ்வளோ ரோலை இதுக்கப்புறம் நான் தான் ப்ளே பண்ண போகிறேன்னா, இவள் ரொம்பவே மோசமானவளே, காசுக்காக ஹஸ்பண்டவே ஏமாத்துவாளேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. தான் மேரேஜ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. பட் அவன் மேலே வந்துட்டு எந்த ஒரு லவ்வுமே இல்லை, காசுக்காக தான் அவன் கூட சேர்ந்து இருந்துருந்துருக்கா. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிலமை மோசமானப்ப ஐயோ என் ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே பெரிய ஒரு ட்ராமா பண்ணி அழுதுருக்கா. பட் அது எல்லாமே வந்துட்டு சும்மா நடிப்பு தான். நல்ல வேளை வந்துட்டு அவன் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே அங்கே ஹாப்பி ஆகிட்டு இருந்திருக்கு. பிறகு அந்த ஹான் கூட தான் சேர்ந்து அவங்க கனெக்ஷன் வச்சுருந்துருக்கான். அந்த ஹான் பார்த்தா ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே அவனோட பேரில் மாற்றிக்கிட்டு அந்த அடுத்த செகண்ட் அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னா, நான் உன்னை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே பிடிச்சி இழுத்துட்டு போய் எங்கள் கொலையுமே பண்ண சொல்லிடுறான். ஸோ இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்க மாட்டேன், என் ஹஸ்பண்டை நல்லபடியாக பார்த்துக்குவேன், அவன மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் இருக்கும்போது நான் வந்துட்டு எப்படி இப்படி தப்பான வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அவங்க வந்துட்டு உள்ளே வரும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவங்க பேசிகிட்டு இருக்க சவுண்டு கேட்குது. இப்படி ரிங்கை வந்து ஒன்று எடுத்து உள்ளே வச்சுருக்கேன், அந்த ரிங்கை வச்சு தான் அவளை இன்றைக்கி துரத்த போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அப்படிலாம் எதுவுமே நான் இப்போ நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இன்றைக்கி உங்களுக்கு நடக்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை எடுத்து அப்படியே அவங்க வெளியே தூக்கி எறிஞ்சிடா. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா வேமா அங்கே கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அவங்க வந்ததுமே ரிங் எங்க அப்படின்ற சீட் எங்கே கேட்டதுமே வந்துட்டு காணாமல் போச்சு. அது எப்படி வந்துட்டு காணாமல் போகும்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்கள் சிஸ்டர் இன்லா தான் இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறா. ஸோ வந்துட்டு அப்படின்னா அவனோட பேக்கை தான் நான் வந்துட்டு செக் பண்ணணும்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கா. இவன் ஹோமால தான் இருக்கானா, பட் இவனோட மசில்ஸ் எல்லாமே இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கே, நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ ஹீரோயின் இப்போ என் மேலே பழிய போட்டு பேசிகிட்டு இருக்க, நான் தான் எடுத்தேன்னு உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் யார் வேணாலும் எடுத்துருக்கலாம், நான் தான் உனக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போய் நீ வந்துட்டு என் மேலே பழிய போடுவேன்னு சொல்லிட்டு அவள் கோவமானதுமே அதை பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னடா புதுசாக பதிலுக்கெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. சும்மா நீ மாற்றிலாம் பேசுகிற வேலை வைக்காத, இப்போ ஒழுங்காக வந்துட்டு நீ பதில் சொல்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அதை கேட்டுட்டாங்க. அவள் ரொம்பவே கோவமாகி போயிடுறா. அப்போ அங்கே ஹான் வந்துட்டு நீ இப்படிலாம் வந்துட்டு கோவப்படாத, கொஞ்சம் வந்துட்டு நீ அமைதியாக பேசுன்னு சொன்னதும் வந்துட்டு நல்லவே நடிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவளுக்கு கோவமாயிட்டுருக்கு. இப்போ நீ இப்போ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு உண்மையை சொல்லணும்னு வச்சுக்கோமே, உன்னை அடித்து வெளியே விரட்டி விட்டுருவேன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உன்னோட சிஸ்டர் இன்லாம், ஸோ நீ மரியாதை கொடுத்து ஒழுங்காக பேசிக்கோன்னு சொன்னதும் நான் ஏன் மரியாதை கொடுத்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு இப்படி அவங்களுக்குள்ள அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. எனக்கு கோவமாயிட்டங்க கடத்தை சேர்ந்து அரைஞ்சி நீ வந்துட்டு இப்போ என் மேலே பழிய போட்டிருக்க, நான் வந்துட்டு உன் சிஸ்டர் இன்லாம், இந்த குடும்பத்தோட ரூல்ஸவே நீ மீறி இருக்க, அப்போ நான் உனக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேணாமான்னு அவள் சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டுமே என்னமோ புதுசாக இருக்குப்பா, இவள் வந்து நீ கொஞ்சம் பார்த்து பேசுன்னு சொன்னதும் உன்னோட பேக்கை கொடு நான் செக் பண்ணணும்னு சொன்னதும் நான் கொடுக்க முடியாது, நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லும்போது நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன் உனக்கு தெரியுமான்னு சொன்னதுமே இப்போ நான் வந்துட்டு உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து செக்கா. இவங்க அந்த பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ரிங் எதுவுமே இல்லை. அதை பற்றி உங்களுக்கு ஷாக்காகி போயிடுது. இப்போ நீ என் மேலே பொய்யா பழி போட்டிருக்க, இதை நான் ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி விட்டேன்னா உன் எல்லாமே என்னாகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு மிரட்டினது உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பயமாகி போயிடுது. எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண, இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளை உள்ளே வைக்காதன்னு சொன்னேன், கேட்டியா, இப்போ காணமேன்னு சொன்னதுமே அப்போ ஹான் பார்த்துட்டாங்க. அங்கே பாருங்கள் வெளியே கிடக்குன்னு சொன்னதுமே வேமா ஓடி போய் அதை தேடி எடுத்துடுறாங்க. அப்போ அங்கே ஹான் ஹீரோயின்ட்டு அவங்க நடந்துக்கிட்டதுக்கு நான் சாரி கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ட்ராமா பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். நீ ஒழுங்காக வந்துட்டு வார்த்தைகள்
வார்த்தைகளை பார்த்து பேசிக்கோ என்கிட்ட, நான் வந்து உன்னோட சிஸ்டர் இல்லா, ஸோ நீ மரியாதை கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அவனுக்கே ஷாக்காகி போயிடுது. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணோன்னு சொன்னதும் என் ஹஸ்பண்ட் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக பணக்காரனாக இருக்கும்போது ஒன்றை மாதிரி ஒரு ஆளை போய் நான் வந்துட்டு எதுக்காக வந்து லவ் பண்ண போகிறேன், நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு நம்ம சொல்லிட்டு அவனை டச் பண்ணதும் அவனோட பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. என்னென்ன நடந்துட்டுருக்கு, இவனோட பாடியில் மூமெண்ட்ஸ் இருக்குன்னா இவன் சும்மா ஆக்டிங் எதுவும் பண்ணிட்டுருக்கானான்னு சொல்லிட்டு அவள் செக் பண்ண போகிறா. அப்போ வேமா அங்கே அசிஸ்டன்ட் வந்துடுறாரு. மேடம் இது ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோ இப்படி ஹோமால தான் இருக்கானுக்கான்றதுக்காக ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோயின்மே நம்ம தான் ஓவராக யோசிக்கிறோன்னு நினைக்கிறேன், போய் வந்துட்டு நெக்ஸ்ட் வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி நீங்கள் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹஸ்பண்ட் நீங்கள் கூடி சீக்கிரம் வேமா எந்திரிங்க, எல்லாருமே புள்ளி பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியுது இல்லை அப்படின்றத செட்டு போகிறா. இவன் டக்குன்னு எந்திரிச்சதுமே பாஸ் என்ன பாஸ் நடந்துட்டுருக்கு, ஒய்ஃப் வந்து டோட்டலாக மாறி போய் பேசிகிட்டு இருக்காங்களேன்னு சொன்னதுமே ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு சொன்ன வேலையை நீங்கள் பண்ணலாம் இல்லையா, எனக்கு ஆக்சிடென்ட் வந்துட்டு யார் வந்து பண்ண சொன்னாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இல்லை பாஸ் அதை வந்துட்டு நாங்கள் தேட சொல்லியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. எல்லாம் இவங்க அங்கிளோட வேலை தான் போல். ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்கா. வீட்டுக்கு போனதுமே வீடை பார்த்துட்டு வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்து பாத்டப்பில் போய் அவள் வந்து சூப்பராக வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அந்த சிசிடிவி ஒளியை அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவள் அப்படியே அங்கே வந்து தூங்க ஆரம்பிச்சதுமே இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அவளை பார்த்துட்டு மேவா அங்கே போய் பாவம் ரொம்பவே டயர்டாகி தூங்கிட்டான்னு சொல்லிட்டு அவளை அங்கே படுக்க வைக்கும் போது நீ பார்க்க என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சதுமே அதுக்கப்புறம் தான் புரியுது அவள் ட்ரங்க் ஆகிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு. இவன் ரொம்ப பயந்து போயிடுறான். பிறகு கிஸ் பண்ணிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்த்துட்டு நேற்று நைட் என்ன என் ஹஸ்பண்ட் என் கூட சேர்ந்து இருந்த மாதிரி எனக்கு கனவாக வந்துச்சு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு அவள் கிளம்பி போயிட்டுருக்காங்க ஷாப்பிங் மாலுக்கு. அப்போ அங்கே போய் வந்துட்டு அவள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தா. நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டுமே அங்கேயுமே வந்திருக்காங்க. ஹீரோ மாஸ்க் போட்டு கண்ணாடி போட்டு அவளை அங்கே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அங்கே ஒரு பர்சன்ட் அங்கே பேசிகிட்டு இருக்கோமே பாஸ் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. பாஸ் எதுவும் உங்களுக்கு அவங்க துரோகம் பண்ணிகிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறான். பட் வந்துட்டு அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே வந்துடுறாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே இது பாடிகார்டு மேடம்னு சொன்னதுமே அங்கே டச் பண்ணிட்டு அப்படியே சந்தோஷமாயிட்டு அவள் பேசிட்டு போகிறா. எங்கள் சிஸ்டர் பிரதர் எல்லாத்தையுமே அங்கே கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினை வந்து எப்படியாச்சும் விரட்டி விட்டுட்டு இவங்க கைக்குள்ளே வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடணுன்றது ஐடியா போல் ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஃபேக்கான அக்கறை தான், உண்மையாக அவங்க குடும்பத்து மேலே எந்த அக்கறையுமே இல்லைன்னு. அப்போங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு இதுக்கப்புறம் நீ வந்து காலேஜுக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணலான்னு சொன்னதுமே ஹீரோவோட பிரதர் ரொம்பவே ஹாப்பியாக எழுறான். ஆனால் நீ வந்துட்டு இதுக்கப்புறம் சும்மா ஓசியில உட்காந்து சாப்பிட முடியாது, கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் ஓகேவான்னு சொன்னதும் நீ யார் அதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே காண்டத்தை சேர்ந்து ஒன்று வைக்கிறா. நான் வந்து உன் சிஸ்டர் இல்லா, ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடக்கணும். உன் பிரதர் இல்லைன்னா அடுத்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது கடமை என்னோட தானே, நீ வந்துட்டு சொன்ன பேச்சு கேட்கலன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக குடும்பத்தோட ரூல்ஸ் என்னமோ அந்த மாதிரி உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொல்கிறா. ஸோ அவங்க சூசிக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. சிஸ்டர் இல்லாவான்னு சொல்லி கேட்டதும் ஆமாம் நீ கரெக்டாக வந்துட்டு பேசிகிட்டு இருக்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஆண்டி அவங்க சின்ன பிள்ளைங்கம்மா இதுக்கப்புறம் மாறிக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அங்கே வந்துட்டுருக்காங்க. இவன் இருக்க ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கா. எல்லாத்தையுமே தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டானா நம்மளுக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும், இவளை எப்படியாச்சும் இங்கேருந்து விரட்டி விடணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே அங்கே செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக அவளோட ட்ரிங்க்ஸில் வந்துட்டு ட்ரக்கை கலந்து விட்டுரு, அதுக்கப்புறம் நீ வந்து என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க பிரதர்கிட்ட அவங்க கேட்குறா. பிறகு இங்கே நம்ம ஹீரோவை பார்த்தா அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வரைக்குமே வந்துடுறாங்க. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுமே நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் போய் எங்கள் ஹீரோயினுக்கு அங்கே ட்ரிங்க் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கான். அவங்க ஆன்ட்டியுமே எல்லாருமே நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி தானே, நீ எதுக்காக இதெல்லாம் பற்றி யோசிச்சுட்ருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவளுமே அங்கே வந்துட்டு அந்த ட்ரிங்க்கில் வந்து ட்ரக்கை கலந்து விட்டா நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல். வேணுமே அவள் பாட்டு அங்கே வந்து எடுத்து குடிச்சிட்டு சரி ஓகே நான் இப்போ கிளம்புறேன்னு சொன்னதும் உங்கள் ஆன்ட்டி செய்க காமிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்தில் எங்கள் போதையாகி போயிடுது. அப்போ நான் உன்னை கூட்டிகிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா ஹீரோவும் அங்கே அசிஸ்டன்ட்மே போகிறாங்க. பாஸ் அவன் என்னமோ தப்பு பண்ண போகிறான்னு சொன்னதும் ஒன்றும் கவலைப்படாத காப்பாற்றிடலான்னு சொல்லும் போது ஹீரோயின் கிட்ட அவங்க க்ளோஸாக ட்ரை பண்ணதுமே ஹீரோயின் என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. பார்த்தாங்க நம்ம ஹீரோ வந்து அவனை அடித்து போட்டுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி
கேவலமான வேலை பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு அசிஸ்டண்ட்டை விட்டு அவனை அடி வெளுத்த சொன்னதுமே அதே மாதிரி அடி அங்கே வெளுத்துட்டு இருக்காங்க. உள்ளே தூக்கிட்டு போனால் ஹீரோயின் ரொம்ப அங்கே ஹார்ட்டாக ஃபீல் பண்ணிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறா. அவங்க டப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுட்டாங்க. தண்ணி நல்லா ஊற்றி அவளை வந்துட்டு க்ளீன் பண்ணுறான். அவள் அந்த ட்ரக்கில் வந்துட்டு வேகமாக பிடிச்ச அவனை பயங்கரமாக பைட் பண்ணி வேற வச்சதுமே அவனுக்கு பெயின் ஆகிட்டு இருந்தாலுமே ஹீரோயினை கொண்டு வந்து நல்லபடியாக அங்கே படுக்க வச்சுட்டு போனதும் இப்போ ஹீரோயின் என்னென்ன நடந்துட்டுருக்கு எனக்கு எதுவுமே புரியலையே, நேற்று நைட்டுமே என் ஹஸ்பண்டே என் கனவுல வந்த மாதிரி எனக்கு ஏன் தோணுதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. அங்கே திரும்ப வந்துட்டு இதெல்லாம் உண்மைதானான்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. பட் இருந்தாலுமே நான் செக் பண்ணி ஆகணும், சிசிடிவி கேமராவில் இருக்குல்ல, வந்தது அவன் தானா என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. இங்கே கிளம்பி போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக. போய் பார்த்தா அவன் கோமாவில் தான் இருக்கான். அப்படின்னா இதெல்லாம் நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டாங்க அசிஸ்டண்ட்டை. தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் வெளியே கொஞ்சம் நேரம் இருக்கீங்களான்னு சொன்னதும் அவரும் ஓகேன்னு சொல்கிறாரு. ரொம்ப ஃபீல் பண்ணுறா. எல்லாரும் சேர்ந்து என்னை எப்படி புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க தெரியுமா, தயவு செஞ்சு நீங்கள் வேமா எந்திரிங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, நான் இந்த வேர்ல்டை சேர்ந்தவளே கிடையாது, வேறு வேர்ல்டுலேருந்து வந்தவ. கண்டிப்பாக உங்களை வந்துட்டு நான் காப்பாற்றுவேன் அப்படின்ற விஷயத்தையுமே அவள் சொல்கிறான். டக்குன்னு அங்கே வந்துட்டு எந்திரிச்சிடுறான். அவனுக்கு அங்கே வந்துட்டு புரிஞ்சுக்குது என்னடா இந்த பொண்ணு இப்போ ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருந்ததுக்கு ரீசன் என்னன்னு ஹீரோயின் அங்கே ஹானதா மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அப்போ பார்த்தா அவங்க அம்மாவும் சிஸ்டர்னு சேர்ந்து கோவமாயிட்டு உன்னால தான் என் பிரதருக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே நான் என்ன தப்பு பண்ணேன், உன் பிரதர் என்ன தப்பு பண்ணானோ, யார்கிட்ட போய் அடி வாங்கினானோ வேணா கேட்டுப்பாரு, என்னால் தான் அவனுக்கு அடிபட்டுச்சா அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அப்போ அவன் ரொம்ப பயந்து போயிட்டு இல்லை நானாக தான் வந்துட்டு விழுந்துட்டேன், எனக்கு தான் வந்துட்டு அடிபட்டுச்சு, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு பயந்து போய் சொல்லிட்டு இருக்கான். ஆளுங்களை விட்டு அடிச்சதை நினச்சி ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அவங்க பேசின எல்லாத்தையுமே ஹீரோயின் ரெக்கார்ட் எடுத்துக்கிறா. அப்போ அவங்க ஆன்ட்டி இருக்க ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கா, நான் இவ்வளோ பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் வந்துடுது, இப்படி லீக் வந்து அடிபட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அவள் பயந்து போயிட்டு வேமா அங்கே வந்து கிளம்பி போனான். அவனை பார்த்தா கூல் அங்கே போய் நல்லா வந்துட்டு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு அவள் காதை பிடிச்சி திரிக்கிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, நீ அடிபட்டு போச்சுன்னு போய் சொல்லிட்டு ஆஃபீஸில் நீங்கள் வந்துட்டு விளையாடிட்டு இருக்கியா, நீ இப்படி விளையாண்டேன்னா நான் வந்துட்டு உன்னை விட்டுவேன் நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்து குடும்பத்தோட எல்லாத்தையுமே மீறி இருக்க, உனக்கான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவனை பிடிச்சி ரூம்குள்ளே தள்ளி கதவை அடைச்சி விடுறா. நீங்கள் ஒழுங்காக கதவை திறங்க, நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு கோவப்படும் போது நீ தப்பு பண்ணியிருக்க, அதுக்கான பனிஷ்மெண்ட் தான், நீ திருந்தணும்ல அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோ இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு பரவாயில்லப்பா இவனை அடக்கிறதுக்காச்சும் ஒரு ஆள் வந்துட்டு கிடச்சிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே சூசி வந்துட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. சிஸ்டர்லாம் உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன், அவன் வந்து தன்னோட படிப்புக்கு பிஸ்னஸ்க்கு எல்லாத்தையுமே என்னை ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கான், அதுக்கப்புறம் என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, அப்படிப்பட்ட பசங்களாம் வந்துட்டு சும்மா ஃபேக்கான ஆளுங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னதுமே அதெல்லாம் இல்லை, அவர் உண்மையிலே என்னை ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு சொன்னதும் சரி ஓகே என் கூட நீ ஒரு இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறா. அங்கே பார்த்தா அவள் லவ் பண்ணுற அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து வாழறான். இப்போ அந்த பொண்ணு நீ என்ன சூசியை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னதும் நான் ஏன் அவளை போய் லவ் பண்ண போகிறேன், அவளை நான் ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒன்று தான் வந்து மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். ஸோ அதை கேட்டதுமே பார்த்து இல்லை இப்படி தான் இருப்பானுங்க அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கரமாக அங்கே வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. நான் வந்துட்டு இப்போ என்ன பண்ணேன்னு சொன்னதும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நீ வந்து ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டேரு அப்படின்றத சொல்கிறா. இனிமேல் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்க எல்லாத்தையுமே கைக்குள்ளே வைக்கிறாமான்னு சொன்னதுமே ஏன் கவலைப்படுற, பெருசாக ஒன்று வந்துட்டு ஆப்பு வைக்க போகிறேன் உனக்கு பாரு இப்போ தெரியும்னு சொல்லும்போது நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயே நாங்கள் மால்க்கு தான் போயிருக்காங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு நான் ரொம்ப பூவர் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா, உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு அவனோட ஆக்ஷன்லேருந்தே புரிஞ்சுக்குது ஏதோ வந்துட்டு தப்பாக இருக்கேன்னு. சரி என் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது ஹீரோ வாங்க அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்காங்க ஃபாலோ பண்ணணுமேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். அந்த பர்சன் அங்கே மேலே சாஞ்சிட்டு அப்படியே ஹீரோயினை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போய் அங்கே லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அங்கே அசிஸ்டன்ட் கோவமாகி போயிட்டு மேலே வந்துட்டு துரோகம் பண்ணுறாங்க, நான் இப்போ போய் ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணான்னு பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் ஹீரோயின் என்ன பாடி கார்டு இங்கே வந்துட்டீங்க அப்படின்ற சைட் அவள் கேட்டுட்ருக்கா. இல்லை மேடம் நாங்கள் இந்த பக்கம் வந்தோமா அப்படியே வந்துட்டோன்னு சொல்லும்போது அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டு நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லவா, இப்போ ஒரு பர்சனை கூட்டிகிட்டு வந்தேன் பார்த்தியா, அவன் வந்துட்டு சரியான ஃப்ராடு பையன், என்னை ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணான், அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டோ அதை நான் கொடுக்க வச்சிருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. அவன் என்னை டச் பண்ணிட்டு பேசுகிறான் ட்ரை பண்ணான் தெரியுமா தான் வந்துச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இப்படி தப்பாக புரிஞ்சுட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் ஆயிடுச்சுக்கு. அப்போ காதாவை வந்துட்டு டச் பண்ணி பார்த்துட்டு எனக்கு என்னமோ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு மாஸ்கை ரிமூவ் பண்ண போகிறா.
டக்குன்னு பார்த்தா அவளுக்கு அங்கே மயக்கமாயிருது. அதை பார்த்துட்டு இவன் ஷாக்காகி போயிடுறான். அங்கே வந்துட்டு கால் பண்ணி இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற விஷயத்த அவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவன் தான் ஏதோ பண்ணியிருந்திருக்கான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் திரும்ப மயக்கத்தில் எழுந்திரிச்சிட்டு, ஏய் என்ன நீ பார்க்க வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட் மாதிரியே இருக்கன்னு சொல்லிட்டு அவருமே வந்துட்டு ஷாக் ஆகிட்டுருக்கா. எனக்கு என்னமோ வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என் ஹஸ்பண்டே ஞாபகம் வந்துட்டு இருக்கான்ப்பான்னு சொல்லிட்டு திரும்பவுமே அவன் கூட சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எனக்கு எதுக்காக இப்படி அடிக்கடி கனவு வந்துட்டுருக்கு, என் ஹஸ்பண்ட் என் கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி, இதே என்னமோ வந்துட்டு ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு அங்கே கேமராவை பார்த்து அங்கே வந்து குத்த போயிட்டுருக்கா. கண்டிப்பாக இந்த டைம் வந்துட்டு அவள் சிசிடிவி கேமராவை வந்து செக் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்ருக்கான். ஸோ அதே மாதிரி அங்கே பென்ட்ரைவ் எடுத்து செக் பண்ணதுமே அப்படின்னா இது எல்லாமே ரியல் தானா, அப்புறம் ஏன் அவன் வந்துட்டு போய் சொல்லி எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு இருக்கான், நான் அந்த கோமாவில் இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. பிறகு அங்கே லீட்டை கால் பண்ணி நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன் அதே மாதிரி நீ பண்ணுன்னு சொன்னதும் அவன் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு உனக்கு உடம்பு முடியாத மாதிரி ஆக்டிங் பண்ணி உன் பிரதருக்கு இதை தெரியப்படுத்தணும், ஸோ அவன் உன்னை வந்துட்டு பார்க்க வரானான்னு பார்ப்போன்னு சொன்னதுமே அதை கேட்டதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அவனுமே ஹாப்பிட்டு அதே மாதிரி அங்கே ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவன் பதறி போய் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் கதை ஓப்பன் பண்ணிவிட்டு வெல்கம் ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. எவ்வளோ நாள் நீ ஏமாத்திட்டு இருப்ப அப்படின்றத சொல்கிறா. உனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக தான் நாங்கள் இப்படிலாம் போய் சொன்னோன்னு சொன்னதும் அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்மார்ட் தான் அப்படின்றத சொல்கிறான். சரி நீ இப்படிலாம் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கணும்னு எந்த அவசியமே கிடையாது, என்ன விஷயமோ நீ என்கிட்ட சொல்லலான்னு சொன்னதும் இப்போ பேசிட்டே நீ எங்கே போயிட்டுருக்க, என்னை எவ்வளோ தூரத்துக்கு வர வச்சிருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்ருக்கான். ஹீரோ எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணன்னு சொன்னதுமே நான் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு வந்து காப்பாற்றிட்டு இருந்தேன், ஆனால் நீ எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு என்கிட்ட போய் சொல்லி ஹோமில் இருக்கன்னு இவ்வளோ நாளாக போய் சொல்லியிருக்கேன், அதனால தான் அப்படின்றத அவள் சொல்கிறா. நான் வந்து எக்ஸ்ட்ரா உன்னை இப்போ பார்த்துருக்கேன், நீ அதுக்கு 100 மில்லியன் காசெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத சொன்னதும் நம்ம இதை வீட்டுக்கு போய் டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே ஹீரோயின் காரில் உட்காந்துட்டேவும் இவன் எனக்கு கண்டிப்பாக காசு கொடுக்க மாட்டான் போலயே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டேவும் அதை பற்றி தான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டுருக்கா. இப்போ நான் பேசாமல் இவன்ட்டு வந்து டைவர்ஸ் வாங்கிடலாம், டைவர்ஸ் வாங்கிட்டா கண்டிப்பாக இவன் எனக்கு 500 மில்லியன் கொடுப்பான், அந்த கான்ட்ராக்ட்டுமே இதோட முடிய போதில்லன்னு சொல்லிட்டு அதை பற்றி அங்கே வந்துட்டு கேட்டுட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் வந்துட்டு நினைக்கிற லெவலுக்கு இவன் ஒன்றும் ஸ்மார்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல வர்றான். இப்போ ஹீரோயினுமே சொல்ல வந்ததுமே சரி ஓகே நீயே ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொன்னதுமே நம்ம பேசாமல் வந்துட்டு கான்ட்ராக்ட் முடிய போதும் இல்லையா, நம்ம 2 பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கலாம், நீ வந்துட்டு டைவர்ஸ் படி எனக்கு 500 மில்லியன் கொடுக்கணும், அந்த காசை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னதுமே சரி நான் வந்துட்டு நீ எதுக்காக என்னை டைவர்ஸ் பண்ணுறேன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமான்னு சொன்னதும் ஏன்னா 2 பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, 2 பேருமே லவ்வுமே பண்ணலை, 2வது நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க ஹோமில் இருக்க மாதிரி, ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டாவே சரி நான் வந்துட்டு உனக்கு கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துறேன், 2வது என்னோட அங்கிள் வந்துட்டு ஒரு பார்ட்டி வைக்கிறாரு, இன்றைக்கி நைட்டு வந்துட்டு நீ என்னோட பேரா மட்டும் அங்கே வந்துடணும், ஸோ அதுக்கப்புறம் நான் உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறத பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே அவளுமே சரி ஓகேன்னு ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் வந்ததுமே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் எனக்கு 500 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, என்னோட ஆக்டிங்கை நான் வந்துட்டு நல்லபடியாக காமிப்பேன் அப்படின்ற விஷயத்த அவன் சொல்கிறான். போனதுமே அந்த லின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனால் பதிலுக்கு அவ்வளவே அவள் பயங்கரமாக இன்சல்ட் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கோவமாயிட்டு அவங்க வந்துட்டு ஹீரோயினை பற்றி பேசினதுமே ட்ரிங்க்ஸை தூக்கி ஊற்றி வந்துட்டு அவள் அசிங்கப்படுத்தி விட்டா. அப்போ அங்கே ஹான் கோவமாகி போயிட்டு நாங்கள் வந்துட்டு சிஸ்டர் இல்லான்னு கூப்பிட்றன்ற வாசி நீ என்ன உன் மனசில் பெரிய இவன் நினச்சிட்டு இருக்கியா, நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னது உங்கள் குடும்பத்துக்குலாம் வெக்கமாகவே இல்லையா, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து இப்படி கேவலமே இல்லாமல் இப்படி வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்கீங்களே வரிசையாக வந்து அப்படின்ற செட்டு கேட்டதுமே நான் வந்துட்டு இவளோட உண்மையான லட்சணத்தை இன்றைக்கி வெளிப்படுத்திடுறேன், ஹஸ்பண்டை விட்டுட்டு மேல் மாடல் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா, இன்றைக்கி வந்துட்டு உன் மானதான் கப்பலேற போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லின் வேற இங்கே பாருங்கள் இவ வேற ஒரு மேல் மாடல் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டு அவளை வந்து பிடிச்சான் இல்லையா அந்த ஃபோட்டோ தான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே என்னப்பா இந்த லேடி வந்துட்டு ஹஸ்பண்டை விட்டுட்டு வேற ஒருத்தவங்க சேர்ந்து சுற்றிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்துட்டு ஹீரோட்ட இன்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கா, என்ன நீ வந்துட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சியா இல்லையா, ரொம்ப நேரம் சமாளிச்சிட்டு இருக்க முடியாது, நீ வந்து சேருன்னு சொன்னதுமே நான் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொன்னதும் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே ஹீரோயின் அந்த ஃபோட்டோ வாங்கிக்கிட்டு இதில் என்னோட ஃபேஸே வந்துட்டு சரியில்லாமல் இருக்குது, ஒழுங்காக வச்சு நீ வந்துட்டு எடுக்க வேணாமா, ஆங்கிலே சரியில்லை அப்படின்றத சொல்லிட்டு அவள் அதை பற்றி பேசிகிட்டு
இருக்கா, நான் பார்க்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன், ஒழுங்காக ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லையான்னு சொன்னதும் வெக்கமே இல்லாமல் இப்படி வந்துட்டு ஊரை சுற்றிட்டு நீ என்ன இதை பற்றியா பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் கோமாயி போயிட்டு அவளை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுறா. அப்போ அவங்க அங்கிள் அங்கே வந்துடுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு இப்படிலாம் அசிங்கம் பண்ணியிருப்ப, இதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அங்கே ரொம்ப கோவப்பட்டு பேசினதுமே ஃபஸ்ட்டு உங்கள் குடும்பம் என்ன லட்சணமோ அதை பற்றி நீங்கள் வந்துட்டு பேசுங்க, என்னை பற்றி பேசாதீங்கன்னு சொல்கிறா. இப்போ ஹீரோயின் நீங்கள் இப்போ எல்லாருமே சேர்ந்து பேசுகிற லெவலுக்கு ஒன்றுமே கிடையாது, அது என்னோடய ஹஸ்பண்ட் ஷேந்தான்னு சொன்னதும் அவரே ஹோமாவில் இருக்கார், அவர் இப்படி இருக்கிற நிலமையில நீ இப்படி போய் சொல்லி ஏமாத்தினா நாங்கள் நம்பிடுவோமான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு அங்கே பிரச்சனை பெருசாக இன்ஃபார்ம் பண்ணதுமே அவன் வேமா இப்போ கிளம்பி வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயின் என்னோட ஹஸ்பண்டை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சா அவங்க எல்லாருக்குமே பெரிய ஷாக்காகி போயிடுது. இப்போ எவ்வளோ தைரியம் தான் என்னோட ஒய்ஃப்ட்ட வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கேட்டுட்டு ஒய்ஃப் எப்படி நான் வந்துட்டு பண்ணேன் அப்படின்றத சொன்னதும் என்னோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்ருக்கா. பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அங்கிள் நான் என்ன வந்துட்டு தப்பாக பண்ணிட்டேன், உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கா, அவளுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணாமான்னு சொன்னதும் இப்போ ஹீரோ நீங்கள் வந்துட்டு ஃப்ராடு பண்ணியிருக்கீங்க, கம்பெனியில் ஏகப்பட்ட சீட்டிங் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவன் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். 2வது இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நான் தான். ஏன்னா நான் தான் வந்துட்டு அந்த பையனே, நீங்கள் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஃபோட்டோ ஒழுங்காக வந்துட்டு ஒரு ஆங்கிளில் கூட எடுக்காமல் என் மூஞ்சி இதில் தெரியவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற ஒரு பக்கம் கோமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ சீட் பண்ணதுக்கான எல்லா பனிஷ்மெண்ட்டுமே கிடைக்கும் இவங்களுக்கு, இவங்களை நான் இப்படியே விட போகிறது கிடையாதுன்னு சொன்னதோ அவங்க ஹார்ன் வந்துட்டு அடிக்க வந்ததுமே கார்ட்ஸ் அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போடுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க கம்பெனியை விட்டு நான் ஃபயர் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்க லேன் கோமாயிட்டு கத்திச்சிருக்கா. நம்ம ஹீரோடன் ஒரு நாள் சிக்குவானன்ற மாதிரி தான் அவங்க குடும்பம் வந்துட்டு இன்றைக்கி மாட்டியிருக்கன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ கூட சேர்ந்து இருந்துட்டு என்னை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணதே இவங்க தான், இவங்களுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு போலீஸை வச்சுமே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு முன்னாடியுமே ஹீரோ வந்து எல்லா உண்மையை ப்ரூவ் பண்ணதும் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுது கம்பெனி எல்லாமே அவனுக்கு தான் சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹீரோயின் சந்தோஷமாயிடுறா. வீட்டுக்கு வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்துட்டு எனக்கு அவன் 500 மில்லியன் இப்போ கொடுப்பான், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே வந்துட்டு கத்திச்சேக்கா. எனக்கு ஒரு ஃப்ளைட் வேறு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான், இதை விட எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அங்கே ரூம்க்கு போனதுமே என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே எல்லா ப்ராப்ளமும் சார்ட் அவுட் ஆயிடுச்சுல, இந்த டைவர்ஸ் அக்ரிமெண்ட் நீ சைன் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுன்னு சொன்னதும் இப்போ எதுக்காக நீ என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதுமே நீ வந்துட்டு இப்போ காசு கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசி மழுப்ப பார்க்குறியா, செஞ்சு நீ வந்து இப்படிலாம் பண்ணாதான்னு சொன்னதும் அவே உனக்கு என்ன இப்போ டைவர்ஸ் தானே வேணும், கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்ன காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் எங்கள் டைவர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். சரி ஓகே வா போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த டைவர்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறாங்க. இன்னும் 3 டேஸில் உங்களுக்கு டைவர்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவனுக்கு கவலையாயிடுச்சுக்கு. பிறகு அங்கே லீவ் எழுறான். அங்கே லீட்டை வந்துட்டு இப்படி ப்ராப்ளம் எல்லாத்தையுமே சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, சிஸ்டர் வந்துட்டு எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா, எல்லாத்தையுமே நல்லா டீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நான் போய் டைவர்ஸ் வேணும்னு சொன்னேன், அவள் தான் என்னை டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறான், என்கிட்ட 500 மில்லியனை வேறு கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் அங்கே நிறைய மேல் மாடலில் கூட்டு வச்சு பக்கத்தில் இருக்க மாதிரிலாம் அவன் கண்ணுக்கு முன்னாடி தோணிட்டுருக்கு. யோசிச்சு பார்த்துட்டு அவனுக்கு எங்கே கவலையாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட இவ்வளோ காசு வரப்போகுது, இதுக்கப்புறம் நான் கோடீஸ்வரி, எனக்காக ஒரு மேல் மாடலை ஏற்படுத்திக்கிட்டா என்னன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்குறா. எனக்கு என்ன வந்துட்டு ஷென் மாதிரி எந்த பசங்களையுமே பார்த்தா தோணலையே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கதவை நாக் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஹீரோ தான் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும் நம்மளுக்கு இன்னும் 3 நாள் ஆகும் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் முடிய, அது வரைக்குமாச்சும் நான் அவங்க கூட சேர்ந்து இருக்கலாம்ல அப்படின்ற சொன்னதுமே அதுவும் கரெக்டாக இந்தான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கீ கார்டு எல்லாமே அவன் கொடுத்துட்ருக்கான், இதெல்லாம் உனக்காக தான் எல்லாமே நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு நான் இப்போ போய் வந்துட்டு ஷாப்பிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஷாப்பிங் தான் கிளம்பிட்டுருக்கா. அங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தான் நம்ம ஹீரோ, அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து கேமரா மூலமாக பார்த்துட்டு தான் இருக்கான். அங்கே அவன் இப்போ என்ன பாஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க, மேடம் எப்படி சமாதானப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக வந்துட்டு சமாதானமாயிருவா. சரி இவங்களோட நிலைமை என்னன்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பார்த்தா இவங்க நிலைமை ரொம்பவே பூராகி போயிடுது, சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருக்காங்க. கண்டிப்பாக வந்துட்டு நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், அவன் நம்மளை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோமாயிட்டு இருக்கு. பிறகு பார்த்தா அவங்க பிரதர் சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோக்கு ஐடியா கொடுத்துட்ருக்காங்க, எப்படியாச்சும் வந்துட்டு அவளை கரெக்ட் பண்ணணும்ல, அதுக்காக தான். ஸோ வந்துட்டு அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே இவன் வரிசையாக வந்துட்டு பண்ணிட்டுருக்கான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக. பட் ஒன்றுமே வேலைக்காக மாட்டுது. ஸோ உடனே வந்து அங்கே வந்துட்டு திரும்ப இன்னொரு ஐடியா பண்ணுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை வர வச்சு அவன் மூலமாக வந்துட்டு அவளை ஜெலஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவ கூட சேர்ந்து நம்ம ஹீரோவை ஏகப்பட்ட இடத்துக்கு அனுப்பி வச்சிட்ருக்காங்க. அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஜெலஸ் ஆகிட்டுருக்கு, என்ன இவன் நான் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கானேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வந்துட்டு அங்கே ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான்.
நீ எதுக்காக என்னை இப்படி அவாய்ட் பண்ணுற, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் சிஸ்டர் பிரதருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்போ அவங்க ஃப்ரெண்டுமே வந்துடுறாங்க. என்னப்பா ஃபைனலாக எல்லாம் சக்ஸஸ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த ஜென்மத்தில் நான் உன்னை தவிர வேறு யாரையுமே நினச்சி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாப்பி அங்கே ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 9 months ஆஃப்டர் காமிச்சா அவங்களுக்கு வந்து பேபியுமே பிறக்க போது போல். ஸோ அதை நினச்சி அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்போது ஆன்ட்டியும் அந்த லின்னுமே ஒரு வழியாக எல்லா தப்பையுமே வந்துட்டு தெரிஞ்சவங்க வந்துடுறாங்க. அப்பயுமே அந்த லின் வந்துட்டு ஆட்டிடியூடாக தான் இருக்கா. அவங்க ஆன்ட்டி நீட் டவுன் பண்ணிட்டு ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவங்களுக்குமே எல்லாமே கொடுத்ததும் அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு தேங்க்யூ சொன்னதும் நம்ம ஹீரோட்ட இதில் ஒன்றும் தப்பு கிடையாது, நம்மக்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது, கொஞ்சம் கொடுத்தா ஒன்றும் மிஸ்டேக்கில் இல்லை அப்படின்றத சொன்னதும் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ இதை பற்றி கவலைப்படாதான் அவன் சொல்கிறான். ஸோ பேபி பிறக்கிற டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தா அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோ அவ்வளோ நர்வஸாக இருக்கான். ஃபைனலாக பார்த்தா அழகான ஒரு குழந்தையுமே பிறந்துடுது. எல்லாருமே சேர்ந்து ரொம்பவே எங்க சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.